எடப்பாடிக்குத்தான் முழு ஆதரவு. கே.பி. முனுசாமி திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நபர் தான் நமது கே.பி. முனுசாமி அவர்கள். அப்படிப்பட்ட கே.பி. முனுசாமி என்னுடைய முழு ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது. அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் என நேற்று தினம் அதிரடியான ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பு வரைக்கும் அதிமுகவிலே 2 பிரிவுகள் என்பது இருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு, எஸ்.பி. வேலுமணி தரப்பு. எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருந்தாங்க. அங்கே அமைச்சர் பொறுப்பு என்பது கொடுக்கப்படும் அப்படிங்கிற சூழல் என்பது எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. ஆனால் இறுதியாக அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகத்தான் தற்போது நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். என்ன என்றால், அங்கு அமைச்சர் பொறுப்பு அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவுகளை கொடுத்தார்கள். அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது கிடைக்கல. அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பொறுப்பு கொடுக்க முடியாது, நம் கட்சியில இணைந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை என்பது போய் கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தற்போது எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பேசாமல் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டிருக்கலாமோ என்ற வார்த்தைகள் கூட அடிபட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது கே.பி. முனுசாமி அவர்கள் நமது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய முழு ஆதரவு என கூறியிருக்கிறாராம். சமீபத்திலே அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே வெறும் 17 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் வந்திருந்தார்கள் என பொய்யான செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் 80 மாவட்ட செயலாளர்கள் வந்திருப்பதாக செய்திகள் என்பது கூட வெளியாகி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் நமது கே.பி. முனுசாமி அதிரடியான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அதாவது அதிமுக ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம், நமது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம். நாங்கள் எல்லாம் அந்த வழியிலே வந்தவர்கள், எம்ஜிஆருடைய வழியிலே வந்தவர்கள். எங்களுக்கு பொதுச்செயலர் யாராக இருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் நாங்கள் ஆதரவுகளை கொடுப்போமே தவிர மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களை மாற்றுவதற்கோ நாங்கள் ஆதரவுகளை கொடுக்க போவது கிடையாது. எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலர். அவருடைய தலைமையில் தான் அதிமுக என்பது இயங்கும். இனிமேலும் அதிமுக அவருடைய தலைமையில் தான் இயங்கும் என கே.பி. முனுசாமி அவர்கள் அதிரடியாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி என்று இருந்தால் கண்டிப்பாக வெற்றி தோல்வி என்பது இருக்கக்கூடிய சூழல் என்பதுதான் இருக்கும். அதாவது தோல்வி என்பது எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக உருவாக்கப்பட்டது கிடையாது, நாம் அனைவரின் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளிலுமே எடப்பாடி பழனிசாமி தீவிரமான பிரச்சாரமும் மேற்கொண்டிருந்தார். அந்த பிரச்சாரத்தின் வடிவம் தான் தற்போது 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் என்பது அதிமுகவிற்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாக்குகள் இன்னும் அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வாக்குகளை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கே.பி. முனுசாமி சொல்லியிருக்கிறார். அதிலேயும் குறிப்பாக நிறைய நபர்கள் தோல்வியை தழுவிருக்காங்க. அந்த தோல்விக்கு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்தில் பொறுப்பேற்க முடியும்? எஸ்.பி. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கோவையிலே எத்தனை தொகுதிகளை வெற்றி வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் கே.பி. முனுசாமி அவர்கள் பேசி இருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.